வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான பீஃப் கிரேவி தான் பண்ண போகிறோம். ஈஸியான மெத்தடில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இதை எப்படி செஞ்சேன்னு பார்க்குறது முன்னாடி இந்த சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பீஃப் கிரேவி பண்ணுறதுக்கு நான் ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கிறேன். ஈஸியாக நம்ம செய்ய போகிறோம். இதில் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். 1 கிலோ பீஃப் கறி எடுத்திருக்கேன். அந்த அளவுக்கு நான் இதை சேர்க்குறேன். ஒரு 2 துண்டு பட்டை, 4 ஏலக்காய், 1 ஸ்டார் பூ, 2 சின்ன துண்டு பிரிஞ்சலை, 7 கிராம்பு, கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன். 200 கிராம் அளவு எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயம் இது மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கண்ணாடி பதம் வர நம்ம வதக்கிக்கலாம். இதோட 3 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலாம். 1.5 டீஸ்பூன் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது பச்சை வாசம் போட்டோம். 3 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை இதில் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்கலாம். 3 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்குறேன். மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் சேர்க்குறேன். எல்லாம் அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கி எடுத்துடலாம். இப்போ இதோட 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இப்போ இந்த அளவு வதங்கினது போதும். இனி கறி சேர்த்துடலாம். இப்போ கறி நல்லா சுத்தமாக கழுவி வச்சுருக்கேன். கொஞ்சம் இது 2 நிமிஷம் இதில் வதக்கி விட்டுடலாம். 1 நிமிஷம் இது மூடி இருக்கட்டும். இப்போது கறியில் உள்ள தண்ணியெல்லாம் வெளியே வந்திருக்கு. தண்ணி சேர்க்காமலே ஒரு 2 நிமிஷம் அதை கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா கொதிச்சிருக்கு. கொதித்து அதில் உள்ள தண்ணியெல்லாம் வெளியே வந்திருக்கு. தண்ணி சேர்க்காமலே தண்ணி இருக்குது. இதில் கொஞ்சம் மல்லி இலை போட்டுடலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். ஏற்கனவே 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்தேன். இப்போ மொத்தமாக 1.5 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். காரம் உப்பெல்லாம் நீங்கள் உங்கள் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதில் தண்ணி சேர்த்துடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு 7 விசில் வச்சிடலாம். 7 விசில் வரட்டும், அப்புறமா பார்க்கலாம். இப்போ 7 விசில் போட்டாச்சு. இதை எடுத்து அப்புறம் வச்சிடலாம். அது கேஸ் அடங்கிறது வர இப்போ நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், கொஞ்சமாக பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு. இது லைட்டாக வறுத்துக்கலாம். குறைவான தீயில் வாசம் வரும் வரைக்கும் வறுத்துக்கலாம். கரிஞ்சிடக்கூடாது. இப்போ இது வறுத்தது போதும். இதை எடுத்துடலாம். இப்போ 1 கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்துருக்கேன். இதையும் நல்லா வறுத்து எடுத்துடலாம். கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவு வறுத்தா போதும். இதை ஆற வச்சிடலாம். இப்போ கேஸ் நல்லா போயாச்சு. இதை எடுத்துடலாம். இப்போ நல்லா வெந்திருக்கு. இப்போது சூப்பராக ரெடி ஆகிட்டு. இப்படியே இந்த கிரேவியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதோட கொஞ்சம் தேங்காய் சேர்க்க போகிறேன். தேங்காய் வறுத்த அந்த மசாலா எல்லாம் சேர்த்து மறுபடியும் இதை கொஞ்சம் கொதிக்க வச்சு நான் எடுக்க போகிறேன். இந்த ஸ்டேஜில் கூட இப்படியே வச்சாலும் நல்லாவே இருக்கும். இப்போ நம்ம வறுத்த தேங்காயெல்லாம் பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இது அடுப்பில் இருக்கட்டும். இப்போ இது மாதிரி பொடிச்சு எடுத்துக்கிட்டேன். இதை இதில் சேர்த்துடலாம். இப்போ இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக காரம் உப்பு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் மல்லியில் போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். நான் போட்ட மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ நல்லா வெந்தாச்சு. தேங்காய் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க தேங்காய் சேர்க்க வேண்டாம். சேர்க்கலனாலும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் தேங்காய் சேர்த்து பண்ணியிருக்கேன். இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இந்த கிரேவி சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்கள். சாதத்துக்கு, தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் இந்த கிரேவி சூப்பராக இருக்கும்.
நீங்களும் வீட்டில் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ.